அணுகக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மகா பரிசுத்தருமான தேவனுடைய நாமத்திலே இந்த நாளில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 2வது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நேயர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் காரியங்களை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலே செயல்படுத்துகிறவர்களாகவும் இருக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இன்று நாம் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 1:4. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. வடக்கு பகுதியில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது என்று பலர் சொல்ல கேட்டிருக்கலாம். ஆனால் நவீன ரேடியோ எலக்ட்ரானிக் தொலைக்காட்சி கருவியின் மூலமாக ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த வட திசையிலே தான் அநேக நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன. இது வெற்றிடமாக இல்லை. இருந்தாலும் வட திசையில் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஏசாயா 14:13 பாருங்கள். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்திலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று சாத்தானுடைய வீழ்ச்சியை குறித்து சொல்லும் பொழுது வசனம் சொல்லுகிறது. அங்கே தேவனுடைய சிங்காசனம் இருப்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். வட துருவத்தை இது குறிப்பதை விட நாம் மேல் நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். எந்த திசை என்று நமக்கு தெரியாவிட்டாலும் தேவனுடைய சிங்காசனம் மேலே இருக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. லூக்கா 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கவனியுங்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இங்கே நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்கிறார். எனவே மேல் திசையை நோக்கி நம்முடைய கவனம் சிதறாமல் இந்த நாட்களிலேயும் நாம் பார்க்க வேண்டும். சங்கீதம் 75:5 முதல் 7ஆம் வசனம் வரை பாருங்கள். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலுமிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். இங்கே குறிப்பிடப்படாத ஒரு திசை வடக்காகும். அது மேல் நோக்கிய பார்வையை குறிக்கிறதாகும். தேவனுடைய சிங்காசனம் அங்கேயே இருக்கிறது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வடக்கே இருந்து புசல் காற்று புறப்பட்டு வருவது என்பது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு பெரிய அசைவு உண்டாகிறதை குறிக்கிறது. இது தேவனிடத்திலிருந்து வரும் நியாய தீர்ப்பாகும். மேலும் நாம் 4ஆம் வசனத்திலே பார்ப்பது என்ன? அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. முதலாவது இங்கே ஒளியின் தன்மையை பார்க்கிறோம். ஒளி பிரகாசிக்கிறது. அது வெளிப்படுத்துகிறதாகவும் மறைக்கிறதாகவும் இருக்கிறது. தெளிவற்றதை தெளிவாக தெரியும் இடத்திற்கு கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. இங்கே எசேக்கியேல் சொல்லும் வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை விட மிகவும் பிரகாசமானது. இது மின்னலை போல வெப்பத்தோடு வெளிவீசுகின்ற ஒன்றாய் இருக்கிறது. ஒரு அணுகுண்டு வெடிக்கும் பொழுது அதன் மையப்பகுதி எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை தான் தமிழ் வேத புத்தகத்திலே சொகுசா என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த பிரகாசத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறது? கவனிங்கள். எபிரேயர் 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. இது மட்டுமல்ல, 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய மனமாறுதலின் நிகழ்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இதைத்தான் கூறியிருக்கிறார். மத்தியான வேளையில், ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நான் வாசித்த வேத வசனங்கள் எல்லாமே நாம் தேவனை அணுக முடியாத
அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. இப்படிப்பட்ட அணுக முடியாத பயங்கரமான தேவனை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நெருங்கி சேர முடியும். நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? அவர் மூலமாக தேவனிடத்திலே வேண்டிக் கொள்கிறீர்களா? அவர் உங்களுக்கு பதில் தந்திருக்கிறாரா? ஆம், நாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்திலே வரும்பொழுது அவர் எவ்வளவு வல்லமை உள்ள சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருந்தாலும் நம் ஜெபத்தை கேட்டும் நமக்கு பதில் தருகிறார். தொடர்ந்து எசேக்கியேல் 1:5 பாருங்கள். அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. இந்த வசனத்திலும் 26 மனுஷ சாயல் என்று சொல்லப்படுவது மனூர் எடுத்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இதைத்தான் யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று கூறியிருக்கிறார். மேலும் ஏசாயா 52:7 பாருங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. தேவன் மனூர் எடுத்து பாலஸ்தீன தேசத்தின் புழுதியான பாதைகளிலே நடந்து தெரிந்தார். இறுதியாக அந்த பாதங்களிலே ஆணி அடிக்கப்பட்டது. தொடர்ந்து எசேக்கியேல் 1:10 கவனியுங்கள். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. இந்த 4 முகங்களும் இயேசு கிறிஸ்துவை 4 விதங்களிலே காண்பிக்கும் 4 சுவிசேஷங்களை குறிப்பிடுகிறது. மத்தேயு இயேசுவை ராஜா என்று காண்பிக்கிறது. அதுதான் சிங்கத்தின் முகம். இரண்டாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் இயேசுவை ஒரு வேலைக்காரனாய் காட்டுகிறது. அதுதான் எருது முகம். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்ப்பது போல இயேசு முழுமையாக மனிதனாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். இதை மனித முகம் காட்டுகிறது. நான்காவதாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவின் தெய்வீகத்தை பார்க்கிறோம். இது கழுகாய் காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 ஜீவன்களின் விளக்கமும் ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை பாதுகாக்கும் சேராபீன்களுக்கு ஒத்ததாய் இருக்கிறது. இவை தேவனுடைய சமூகத்திலிருந்து மனிதனை அழிக்கவில்லை, தேவனிடத்தில் செல்ல வழியை திறந்து வைத்திருக்கிறது. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பொழுது ஆதாமும் ஏவாளும் எதை கண்டார்கள்? ஒரு மிருகம் கொலை செய்யப்பட்டு அதன் தோல் அவர்களுக்கு உடையாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் தேவனிடத்தில் செல்வதற்கான வாசல் அவர்களுக்கு திறந்தே இருந்தது. இரத்தம் சிந்துதலே மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது. மோசே கிருபை ஆசனத்தை உண்டாக்கிய பொழுது கேருபீன்கள் அந்த இரத்தத்தை பார்க்கும் வண்ணமாய் செய்யப்பட்டிருந்தது. அன்று அப்படி இரத்தம் சிந்தப்பட்டு இருப்பதைத்தான் ஆதாம் ஏவாளும் கண்டார்கள். இரத்தத்தின் மூலமாக மட்டுமே மனுஷன் தேவனிடத்திலே கிட்டிச் சேர முடியும். மேலும் எபிரேயர் 9:22 கவனியுங்கள். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இயேசுவும் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றுதான் யோவான் 14:6 கூறியிருக்கிறார். சரி, தொடர்ந்து எசேக்கியேல் 1:12 கவனியுங்கள். அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. இன்றும் தேவன் இந்த உலகத்தில் தான் செய்ய சித்தமான காரியங்களை செய்யும்படியாய் வழிவிலகாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறார். யாரும் எதுவும் அவரை தடுக்கவோ வழிமாற்றம் செய்யவோ முடியாது. எசேக்கியேல் 1:13-14 ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால் அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாய் இருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாயிருந்தது. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடி தெரிந்தன. மேலும் யோவான் 1:5 நாம் வாசிப்பது என்ன? தேவன் ஒளியாயிருக்கிறார்.
எசேக்கியேல் பார்க்கும் இந்த தரிசனம் தேவனுடைய மகிமை பிரகாசத்தை காட்டும் ஒன்று. சொல்லப்போனால் தேவனையே அவர் பார்க்கிறார் என்று சொல்லலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுதும் நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? தேவனுடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு அவருடைய நீதியினால் மூடப்படவில்லை என்றால் தேவனுடைய பரிசுத்தத்தினால் நாம் எரிந்து சாம்பலாகி விடுவோம். இந்த தரிசனத்தில் தேவன் வெளிப்படுத்தப்படவில்லை, அவருடைய ரூபம் காட்டப்பட்டிருக்கிறது. தேவனை ஒருவனும் ஒருபொழுதும் கண்டதில்லை என்பது மிகவும் உண்மை. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும் என்று மோசே கேட்டபொழுது கன்மலை வெடிப்பில் மோசேயை வைத்து தேவன் தமது மகிமையை மட்டும் காட்டினார். தேவனை காணவில்லை. தேவன் மோசேயிடம் சொன்னது என்ன பாருங்கள். யாத்ராகமம் 33:20, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மனிதன் தேவனுக்கு ஒப்பாக எதையும் உண்டு பண்ணக்கூடாது என்றும் கட்டளையிட்டிருக்கிறார். உண்மையாகவே அவர் எப்படி இருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. மனிதனாய் இந்த உலகத்திலே நடந்து தெரிந்த இயேசுவும் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு மனித இருதயமும் தேவனை காண வாஞ்சியாய் இருக்கிறது. மனிதன் பல தெய்வங்களை உருவாக்கி இருப்பதற்கு காரணம் மனிதன் கடவுளை காண விரும்புகிறான். ஆனால் தேவன் இன்னமும் தன்னை மனிதனுக்கு பரிபூர்ணமாக வெளிப்படுத்தவில்லை. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனங்கள். நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமாயிருந்தது. அவைகள் 4க்கும் ஒரேவித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. மீண்டும் நாம் நினைவிலே கொண்டு வர வேண்டியது, இந்த தரிசனம் எந்த இயந்திர காலத்தையும் குறிக்கவில்லை. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்தும் இது சொல்லவில்லை. 2 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட வண்டியை குறித்தும் இது சொல்லவில்லை. 4 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட காரை குறித்தும் இது சொல்லவில்லை. இதை குறித்து மேலும் தொடர்ந்து அறிந்து கொள்ள நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். கவனியங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. நம்முடைய தேவன் திட்டவட்டமான ஞானமுள்ள நோக்கங்களை வைத்திருக்கிறார். ஏதோ குறிக்கோளற்ற எந்த நோக்கமும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிற ஒரு உலகத்திலே நாம் வாழவில்லை. தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு அணுவிற்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இது உங்களுக்கு தெரியுமா? நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான காரணம் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவன் மிக ஞானத்தோடு இந்த உலகத்தை கொண்டு செல்கிறார். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 19-20ஆம் வசனங்களை கவனியுங்கள். அந்த ஜீவன்கள் செல்லும் போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டுமென்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. இந்த சக்கரங்கள் தேவனுடைய வல்லமையையும் முடிவற்ற அதன் செயல்பாடுகளையும் குறித்து பேசுகிறதா இருக்கிறது. தேவன் சர்வ அதிகாரத்தையும் உடையவர். மத்தேயு 28:18 இயேசு கூறுவது போல, இதோ வானத்திலும் பூமியிலும் நான் சகல அதிகாரத்தையும் உடையவனாய் இருக்கிறேன் என்பது உண்மை. தேவன் முன்னோக்கி செல்கிறார். அவர் தமது திட்டத்தை நிறைவேற்றுவார். வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேல் கண்ட தரிசனத்தில் காணப்பட்ட 4 ஜீவன்களையும் நாம் மீண்டும் பார்க்கிறோம். இவை தேவனுடைய அரியணையை பாதுகாவல் செய்வதாய் இருக்கிறது.
காவல் என்று சொல்லும் பொழுது அது 2 காரியங்களை செய்கிறது. ஒன்று, பாவமான மனிதன் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வராமல் தடுத்து பாதுகாக்கிறது. இரண்டாவதாக, மனிதன் தேவனிடத்தில் வர வேண்டிய வழியை சுட்டி காட்டுகிறதாய் இருக்கிறது. நான் தேவனுடைய அரியணை அண்டை செல்ல வேண்டும் என்றால் சிலுவையின் வழியாக மட்டுமே செல்ல முடியும். கேருபீன்கள் இந்த வழியை காண்பிக்கிறது. அளவிடப்பட முடியாத பெரிய ஒன்றையும் எசேக்கியேல் கண்டார். உலகத்திற்கு மேலாக கேருபனை கண்டார். வானமண்டலத்திலே பறந்து கொண்டிருக்கும் இந்த தூசி நிறைந்த உலகத்திற்கும் கிருபையை கொடுப்பதை காட்டுகிறது. மனிதனை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது, மனிதன் உலகில் வேறில்லை, 2ஆம் தர கிரகத்தின் தொற்று நோய்களிலே ஒரு சொறி மட்டுமே என்று கூறியிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்ததின் மூலமாக முழு உலகத்தையும் ஒரு கிருபை ஆசனம் ஆக்கினார். இன்றும் உலகத்தின் மேல் அவர் தன் பாதுகாவலை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் அண்டை வரும் எந்த ஒரு பாவியையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை பாருங்கள். அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெங்கும் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெங்கும் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். நீல ரத்தினம் போல பிரகாசிக்கும் சிங்காசனத்தையும் மனுஷ சாயலுக்கு ஒப்பான ஒருவர் மிகவும் பிரகாசமாயிருக்கவும் எசேக்கியேல் கண்டார். சுற்றியுள்ள எல்லாவற்றையும் தெளிவற்றதாக்கும் மிக பிரகாசமான ஒரு வெளிச்சம் அது. அரியணை வல்லமை நிறைந்ததாய் இருந்தது. ஏவுகணை ஏவப்படும் பொழுது காணப்படும் ஒரு காட்சியாய் இருந்தது. அது மட்டுமல்ல, அது ஒரு ரதத்தை போல போய்கொண்டிருந்தது. பூமியை விட்டு போகவில்லை, பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, இன்று கேருபீன்கள் உலகத்தை பாதுகாக்கிறது போல் இருக்கிறது. நமக்கு முன் சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியும் அதன் இரத்தமும் உலகத்தை ரட்சிக்கிறதாய் காணப்படுகிறது. மட்டுமல்ல, கிருபையின் ஆசனம் நமக்கு உண்டு. ஏனென்றால் தேவன் இரக்கம் உள்ளவர். ரோமர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். இதே நேரத்தில் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பாவம் செய்யும் ஆத்துமா சாகும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. என்றாலும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மட்டுமல்ல, முழு உலகத்தை பார்த்துமே நீங்கள் என்னிடத்திலே வரலாம் என்று அழைக்கிறார். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். இங்கே எசேக்கியேல் கண்ட காட்சி என்ன? கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனம் என்று கூறுகிறார். மோசே கண்டதை விட, தாவீது, ஏசாயா, தானியேல் இவர்கள் கண்டதை விட எசேக்கியேல் அதிகமாக கர்த்தருடைய மகிமையை கண்டார் என்று சொல்லலாம். கர்த்தரை காணவில்லை, கர்த்தருடைய மகிமையை கண்டார். கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் மனித தன்மையை தரித்து கொண்டபடினாலே தேவனுடைய மகிமை இயேசுவிலே வெளிப்படவில்லை. ஆனால் எசேக்கியேல் கர்த்தருடைய மகிமையை கண்டார். அடுத்து, அதை நான் கண்ட பொழுது முகம் குப்புற விழுந்தேன் என்கிறார். எசேக்கியேல் கண்ட தரிசனம் அவரை அத்தனை அதிகமாய் பாதித்திருக்கிறது. நம்மையும் அது அந்த அளவு பாதிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் தொலைந்து தூரமாய் போனவன், நீர் எனக்கு தேவை, நான் உம்மண்டை வருகிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கூற வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களில் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே மனிதர்கள் வந்த பொழுது முகங்குப்பர் அவர்கள் விழுந்து பணிந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏசாயா 6:5 என்ன சொல்கிறது? அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன் என்றான். தானியேலும் இவ்வாறே தாழ விழுந்தார். பத்மு தீவிலே யோவானும் இதே நிலைக்குத்தான் வந்தார்.
கவனிங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவன் எவ்வளவு மகிமை நிறைந்தவர் என்பதை கண்டீர்களா? அவருடைய மகிமையிலிருந்து நாம் அனைவருமே இப்பொழுது மறைக்கப்பட்டிருக்கிறோம். நாள் ஒன்று வரும், அப்பொழுது நம்முடைய இரட்சகரை நாம் முகமுகமாய் சந்திப்போம். அவர் எப்படி இருப்பார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வேளை, ஒரு நாளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? முதலாவதாக, தேவன் ஒளியாய் இருக்கிறார். சேரக்கூடாத ஒளியிலே அவர் இருக்கிறார். அவர் இருக்கும் சிம்மாசனத்தை மனிதன் பார்க்கலாம், ஆனால் அதில் இருக்கும் சேரக்கூடாத ஒளியாய் அவரை பார்க்க முடியாது. எனவே நாம் தேவனிடத்திலே வரும் பொழுதெல்லாம் அவ்வளவு பரிசுத்தமான ஒரு கர்த்தரை நாம் சேவிக்கிறோம் என்ற உணர்வோடு அவரிடத்திலே வர வேண்டும். ஆலயத்திற்கு வந்தாலும் சரி, வீட்டிலே அவருடைய பாதத்தில் அமர்ந்தாலும் சரி, அவருடைய பரிசுத்தத்தை உணர்ந்து அவருடைய பாதத்திலே வர வேண்டும். அடுத்ததாக, தேவன் இந்த உலகத்தையும் அதில் படைத்திருக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் தெளிவான நோக்கத்தையும் திட்டத்தையும் உடையவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இன்று உங்கள் வயது எதுவானாலும் சரி, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய திட்டத்தை உணர்ந்து செயல்படுகிறீர்களா என்பதை சற்றே யோசித்து பாருங்கள். இதுவரை அதை குறித்து நீங்கள் சிந்திக்கவில்லை என்றால் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை குறித்து நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்? உம்முடைய விருப்பம் என்ன? நான் எந்த இடத்திலே இருக்க வேண்டும்? நான் எந்தெந்த காரியங்களிலே ஈடுபட வேண்டும் என்று அவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருங்கள். அப்பொழுது அவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது ஒரு பெரிய திருப்தியை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க முடியும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு பரிசுத்தர்! நீர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறீர். நீர் எவ்வளவு மகிமை நிறைந்தவர் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் ஐயா. உம்முடைய பாதத்திலே வரும்பொழுதெல்லாம் இந்த உணர்வோடு, நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் பாவிகள், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் மகிமை நிறைந்தவர் என்ற உணர்வோடு உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி வர எங்களுக்கு நீர் உதவி செய்தரலும். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே எப்பொழுதுமே எங்களை காத்துக்கொள்ளும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை உணர்ந்து கொண்டவர்களாக, புரிந்து கொண்டவர்களாய் வாழ உதவி செய்தலும். நோக்கமற்ற வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நீர் தொடர்ந்து எங்களோடு பேசும். நாங்கள் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என்பதை புரிந்து செயல்படுகிறவர்களாய் வாழ ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக்கொள்ளும். நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும். உடைய சித்தத்தை பூரணமாக எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றும் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இதை குறித்து இன்னமும் ஆழமாய் நாம் சிந்திப்போம். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை தரிசனமாக கண்டபோது அவனுக்குள் வந்த உணர்வு என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி தேவனை தரிசனமாக கண்டபோது அவனுக்குள் வந்த உணர்வு என்ன? ஆப்ஷன் ஏ, தான் பாவி என்ற உணர்வு. ஆப்ஷன் பி, தான் பாக்கியவான் என்ற உணர்வு. ஆப்ஷன் சி, தான் அசுத்த உதடு உள்ளவன் என்ற உணர்வு. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இந்த நாளின் வேத ஆராய்ச்சியிலும் தேவன் எத்தனை பெரியவராய் இருக்கிறார், எத்தனை பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார், நாம் யாரும் கேட்டும் அறிந்தும் கண்டிராத ஒளிக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாக கொண்ட நாம் எத்தனை பாக்கியமுள்ள ஜனங்கள்! நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மாத்திரம் இந்த உலகில் வந்தார் என்று நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே வாசித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட மகா பயங்கரமான தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி நிற்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக எப்படி கந்தையும் குப்பையுமாக உள்ளது என்று நாம் உணர்கிறோமா? அவருடைய சித்தம் மாத்திரம் செய்வேன் என்று சொல்லி
தீர்மானம் எடுக்க முடியுமா நம்மால்? சுயத்தை முற்றிலுமாக நான் சிலுவையில் அறைவேன் ஆண்டவரே என்று இன்று வாக்கு கொடுக்க முடியுமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6